குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? குழந்தை பேரு ரம்யா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பர்ஸில் இருந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கள, நான் அதுக்கு முன்னாடியே உள்ள இருந்த ஆதார் பணம் இருந்துச்சு, அதை பார்த்தேன். எனக்கும் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு, அன்பான வீட்டுக்காரர். நாங்கள் 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு. குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் இருக்க கஷ்டமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் கடன் மேலே கடன் வாங்கி அங்கே இருக்க கடன்காரெல்லாம் வீட்டுள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டான். வந்து அசிங்கமாக பேசி அந்த ஊருள்ளே இருக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம். வேறு வழி இல்லாமல் அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். இன்னொரு இடத்துலையாவது வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பொழைச்சிக்கலான்னு நானே என் வீட்டுக்காரரும் நினச்சோம். ஆனால் அந்த ஊர்லேயும் அந்த கடன்காரங்க வந்து எங்களை நிம்மதியாகவே இருக்கவே விடல. இப்படி ஊராக தப்பிச்சு நான் எத்தனை ஊருக்கு ஓடுறது? அப்படி நான் இந்நேரத்துக்கு நான் இன்னொரு ஊருக்கு ஓடி இருந்தேன்னா இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவருக்கு நானா உசுறு, இதெல்லாம் தெரிஞ்சா உயிரே விட்டுருவார். நான் 2 ஃபோன் வச்சுருக்கேன். ஒரு மொபைலை எப்பவுமே நான் போகும்போது இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு யாருக்கும் தெரியாது. சரி, இது வரைக்கும் உனக்கு உன் மனசை காயப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி தொழில நடந்துருக்காங்க? மனசு மட்டும் இல்லைங்க, சில சமயங்களில் உடம்பளவுலேயும் நாங்கள் ரொம்ப காயப்பட்டுட்டு தான் இருக்கோம். என்கிட்ட வரவங்க 20 வயசு ஆளுங்களாகவும் இருப்பாங்க, 50 வயசு ஆளுங்களாகவும் இருப்பாங்க. சிலர் நிதானத்தில் இருப்பாங்க, பல பேர் குடிச்சிட்டு தான் வருவாங்க. அப்போலாம் அவங்க கிட்ட வரும்போது இந்த வாடை, அதனால் நான் வாந்தியே எடுத்திருக்கேன். என்னால் முடியாது, சம்டைம்ஸ் முடியல விட்டுருங்கன்னா கூட கேட்டிருக்கேன். என்ன பண்ணுறது? அவங்க கொடுக்குற 1000 2000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சரி, எப்போ தான் அந்த தொழிலில் வந்து ரொம்ப வாழ்க்கை சிக்கலாக? நான் இப்போ போதுமான அளவு கொஞ்சம் காசு சேர்த்துட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் அதை மட்டும் எப்படியாவது சம்பாதிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக என் தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது போய் என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்.